இன்றைக்கி வந்து ஒரு க்ளீனிங் வீடியோ பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் இதை எப்போ பண்ணியிருந்தேன்னா, இது ஜஸ்ட் ஒரு வீக் ஆஃபில் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு சைடு வியூ மட்டும் காட்டியிருப்பேன், என்னென்னா வந்து வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம இப்போது வந்து இது வந்து ஒரு 1 வீக் 2 வீக்காகவே அப்படியே இருந்துச்சு க்ளீன் பண்ணாமல். ஏன்னா வந்துட்டு ஃபுல்லாக கண்டினியூஸாக சாட்டர்டே சண்டே கூட ஆஃபீஸ் இருந்ததுனால அப்படியே இருந்துச்சு. ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட்டு பெருக்கி விட்டுட்டு வெளியில் மட்டும் பெருக்கிட்டு மாப் பண்ணிடலான்னு நினச்சிட்டேன். அப்புறம் அதை ஒன்று ஒன்றா எடுக்க அவ்வளோ டஸ்ட்டு இருந்துச்சு. சரின்னு டேபிள் எல்லாம் நகட்டி வச்சுட்டு ஃபுல்லாக அதை அப்படியே எடுத்து ஒரு சைடு மூவ் பண்ணிட்டு ஒரு சைடு மாப் போட்டு விட்டேன். ஏன்னா இதை எடுத்து வெளியில் வச்சு திருப்பி அதை இது பண்ணுறதுக்கு ஒரு சைடு மட்டும் மாப் பண்ணிவிட்டு ஃபேன் போட்டு விட்டோன்னா அது காஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்தது போகலான்ட்டு சரி. அதுக்கப்புறமா ஷெல்ஃப் பார்த்தேன். ஷெல்ஃபில் இருக்க எல்லா திங்ஸையும் எடுத்து 1 by 1 வந்துட்டு நல்லா வைப் பண்ணிவிட்டு அது பிளேஸில் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிட்டேன். அப்புறம் ஓரளவுக்கு தேவையில்லாத அந்த கொஞ்சம் பிளாஸ்டிக்ஸ்லாம் இருந்துச்சு. அதாவது டாய்ஸ் தான், அது ஆல்ரெடி ஷெல்ஃபில் இருந்தது தான். பட் ஆனால் அது வந்து பார்த்தா அப்பீலிங்காக இல்லை. அதாவது ரொம்ப பழசு, இல்லை ஒர்க் ஆகாது. அதாவது சிலதெல்லாம் கீ போட்டு மூவ் பண்ணுவோம்ல, அதெல்லாம் என் பேபியோட டாய்ஸு. ஸோ அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு எது வேணுமோ மினிமலாக அப்படி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 சைடு மட்டும் ஃபுல்லாக அடுக்கிட்டு உங்களுக்கு ஒரு வியூ காட்டியிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறேன்னா, இன்னொரு சைடையும் பெட்டுமே எல்லாத்தையுமே எடுத்து தட்டி திருப்பி டேபிள் எல்லாமும் இப்போ பாப்பா பேசுகிறத கேளுங்க, நல்லாயிருக்கும். என்ன வாயிலே வச்சிருக்காளா? சரி, என்ன பண்ணோம் அவளை? திட்டணுமா? பாப்பாவாச்சே. ஏ பாபா குடி சீக்கிரம் குடி, பால் குடி. சொல்லிட்டேன். என்ன பண்றா? குடிக்கிறாளா? ஓ, திட்டினாதான் செய்வாளா? நீ கொஞ்ச நேரம் அவள் கூட ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி திங்ஸ்லாம் எடுத்து மேலே அவளையும் தூக்கி மேலே டேபிள் மேலே உட்கார வச்சிட்டேன். ஏன்னா திருப்ப நம்மளை பண்ண விட மாட்டாள். திருப்பி எல்லாத்தையும் தட்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அவள் என்ன பண்ணால் உண்டியில் சும்மா காயின்ஸில் கொடுத்து சேவ் பண்ண சொல்லுவேன். அதை எல்லாத்தையும் கீழே கொட்டி விட்டா. திருப்பி எல்லாத்தையும் எடுத்து அதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஃபுல்லாக டஸ்ட் எல்லாத்தையும் ஒரு கேரி பேக்கில் கட்டிட்டு அதுக்கப்புறம் சும்மா இதையும் டஸ்ட் பண்ணி விட்டுட்டேன். இது வந்து என்னோடய கட்டில் பார்த்திங்கன்னா ஃபோல்டபுள் கட்டில் ஆக்சுவலாக. ஸோ அது ஷோஃபாவாக யூஸ் பண்ணிக்கல தான். ஸோ அதை நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடு இப்படி தான் இருந்துச்சு.